ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 தேங்காய், முழு தேங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக அதோடய பாலை மட்டும் தனியாக வச்சுட்டேன். அந்த பாலை எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் வந்து நான் 3.5 கிளாஸ், அதாவது 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுக்கு அப்போனா 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாலை எடுத்து வச்சுட்டேன். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த பாலை அடுப்பில் ஏற்றணும். ஓகேவா? அடுப்பில் ஏற்றும் போது அது கூட என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பட்டை லவங்கம், இது எல்லாமே போட்டு என்ன பண்ணணும், இது கூட சேர்த்துடணும். ஓகேவா? சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியும் போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா வேக விடணும். இப்போ அரிசியை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? கொஞ்சம் சூடாயிட்டோன்னு சேர்த்து ஏற்றினாலும் ஏற்றிக்கலாம், இல்லை தனியாக கழுவிட்டு கொஞ்சம் சூடான பிறகு சேர்த்தாலும் இல்லை. நான் எப்போவுமே சூடான பிறகு தான் போடுவேன் அரிசியை. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த கேப்பில் என்ன பண்ணலாம்னா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா தேங்காய் பால் சாதம் திகட்டுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கு காரசாரமான சைட் டிஷ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்து சைட் பை சைடில் பக்கத்தில் இருக்க அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ நீங்களும் வந்து கொஞ்சமாக நெய் விடுங்க. ஓகேவா? இந்த 10 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சமாக பாதி பேக்கெட் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் விட்டுருக்கலாம். இல்லை ரீஃபண்ட் ஆயில் போடணும்னா கூட ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் கொஞ்சம் வாசனைக்காக நெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலும் விட்டுருக்கேன். எதுக்காகனா கொஞ்சம் சூடான பிறகு விட்டாதான் சாதம் வந்து நல்லா இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டேஜில் தான் விடுவேன். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆர் எதர் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னா கீ, உங்களுக்கு எது விருப்பமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் வச்சுட்டோம். எதுக்குன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள், இந்த ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு தேங்காய் பால் சாதம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக, அதாவது சாதம் தண்ணி கொஞ்சமாக இருக்கிற நேரத்தில் தம் வச்சிடணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே இங்கே சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, தண்ணியெல்லாம் வற்றிட்டோம். நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயிலும் போட்டாச்சு, ஸ்பைசஸும் போட்டாச்சு கொஞ்சமாக. ஓகேவா? இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுடலாம் இந்த டைமில். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி கிரேவிக்காக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் கொஞ்சம் கிரேவியாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம ஷாப் பண்ணி வச்சுருக்க, அதாவது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு. இது எல்லாமே ஹெல்த்தி. இந்த காலத்தில் எங்கெங்கே ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றீங்க? எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரது சமைச்சி கடைன்னு சாப்பிட்டுட்டீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் சாப்பிடணும் கண்டிப்பாக. எல்லோரும் பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. எதுக்குன்னா முதுகெலும்பில் இருக்கிற அந்த போன்ஸு இதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் யூட்ரஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த காலத்தில் நிறைய யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாதம் சாப்பிட்டிங்கன்னா, தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏன்னா அது வந்து குக் பண்ணிட்ட பிறகு கொலஸ்ட்ரால் இல்லை. ஸோ அதனால் வயசானவங்களும் சாப்பிட்லாம். மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், அடிக்கடி ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி வந்து அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாம். இப்போ நல்லா நம்ம போட்டு வதக்கிடலாம். நம்ம வதக்குறதுலாம் இருக்குது. வதக்க தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே நம்ம வந்து நல்லா சாட்டை பண்ணுறதுல தான் இருக்குது. என்னடா கை வலிக்குதுன்னு கொஞ்சம் விட்டோன்னா அப்புறம் அது எல்லாமே முழுசாக இருக்கும். அதோட ஜூஸ் எதுவுமே இதில் இறங்காது. நல்லா நம்ம சாட்டை பண்ணுறதுல என்ன ஆகும், அதோட ஜூஸ் எல்லாமே வந்து இந்த கிரேவியில் இருக்கும்.
இல்லை முழுசாக இருந்து வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுவே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது குழந்தைங்க சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. இந்த தக்காளி, இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வதக்காமல் பெரியவங்க செய்கிற தப்புனால குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக சாப்பாட்டில் கடைசி தனியாக எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சாட்டே பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள், ஓகேவா, இது வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி, இது எல்லாமே நம்ம சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக தான் சாப்பிடுவோம். நல்லா எண்ணெய் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பேன் வச்சு தம் வச்சிட்டோம் 10 மினிட்ஸ். ஓகேவா, நம்ம தம் வச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் சாதம். ஓகேவா, தம்மில் வைக்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம தண்ணி மெஷர் பண்ணி போட்டிருக்கறனால கரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேயே அப்படியே வைக்க முடியாது. இந்த மாதிரி அடுப்பில் கீழே பேன் கொடுத்து வச்சிடணும் தம்மில். இப்போ அப்படியே இங்கே சைட் பை சைடில் பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி ஒரு பெரட்டி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். என்ன பண்ணட்டும், குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தால் அதனால் அரைக்க டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கிறது எப்படி, எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி ஜிஞ்சர் கார்லிக் தனியாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஸ்பைசியாக யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் தர கமெண்ட்ஸ் லைக்ஸில் தான் நாங்கள் இன்னும் புதுசாக குக்கிங் வீடியோஸ் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த யூடியூப்ல நாங்கள் வர முடியும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஓகே, அப்படியே தண்ணி விடும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை முடிக்கலாம் லிட் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை தங்கம் போல மீன் பாருங்கள். இவ்வளோ குழம்பு ஆகிட்டு இப்போ சாப்பாடு போட்டு குழம்பை சர்வ் பண்ணிடலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச். பார்த்தீங்கன்னா இந்த கூட தேங்காய் பால் சாதமும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு லஞ்ச் தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க.